தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறை நம்பிக்கையாளர்கள் ஒருபோதும் இறப்பதில்லை. அவர்கள் எப்போதும் இறைவனில் வாழ்கின்றார்கள் என்கின்ற எதிர்நோக்கோடு வாழ இன்றைய திருவழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நாம் இறைவனிடமிருந்து வருகிறோம். இவ்வுலக வாழ்க்கை பயணம் முடிந்ததும் நாம் இறைவனிடமே திரும்பி செல்ல வேண்டும். கடந்த வருடம் கல்லறை தோட்டங்களில் நம்மோடு நடந்தவர்களில் சிலர் இந்த வருடம் நம்மோடு இல்லை. இவ்வுலகம் நிரந்தரமானது அல்ல என்பதையே ஒவ்வொரு இறப்பும் இந்த நாளும் நமக்கு உணர்த்துகின்றன. நமது பெற்றோர், உற்றார், உறவினர், நண்பர்களின் ஆன்மாக்களுக்காக மன்றாட வந்திருக்கும் நாம் அவர்களை நன்றியோடு நினைத்து பார்ப்போம். அவர்கள் வழியாக இறைவன் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுவோம். நாம் மன்றாடும் இறை வேண்டல்களும் ஏற்றுகின்ற மெழுகுதிரிகளும் ஒப்பு கொடுக்கின்ற திருப்பலிகளும் அவர்களின் குற்றங்களை மன்னித்து என்றைக்கும் நிறைவாழ்வில் நிலைத்திருக்க இப்பலியில் உருக்கமாக மன்றாடுவோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது சிரில், சந்தான பிச்சை, பிரான்சிஸ்கால், கொலாஸ்திகாள், தோமா, சகாயம், ஜெயராஜ், ரோசம்மாள், அமலன், அன்னம்மாள், மரியம்மாள், கிளின்டன், குருசாமி என்பவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் இயேசுவின் திரு இருதய சபையில் உழைத்து மரித்த அனைத்து அருட்சகோதரிகளின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நாமும் நம்முடைய குடும்பங்களிலே இறந்த அனைத்து ஆன்மாக்களையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்து சிறப்பாக இறைவனுடைய அருள் இந்த ஆன்மாக்கள் மீது நிரம்ப பொழியப்பட, இறை அருளால் அவர்கள் இறைவனுடைய அருட்கரம், இறைவனுடைய பாதம் போய் சேர இந்த திருப்பலியிலே அவர்களுக்காக அவர்களை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும்
நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, நம்பிக்கையாளரின் மாட்சியும் நேர்மையாளரின் வாழ்வுமானவரை, உம் திருமகனின் இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் நாங்கள் மீட்க பெற்றுள்ளோம். எமது உயிர்ப்பின் மறைபொருளை அறிந்து கொண்ட இறந்தவும் அடியார்கள் உமது இரக்கத்தால் நிலையான பேற்றின் மகிழ்ச்சியை சுவைக்க தகுதி பெறுவார்களாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றேப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடுந்தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவிலிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகிறார்கள். மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்தறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதியுள்ளவர்கள் என்று கண்டார். பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள். அரிதால் நடுவே தீப்பொறி போல பறந்து சுடர் விடுவார்கள். நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள். மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாள்வார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி.
திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 5 முதல் 11 முடிய. சகோதர சகோதரிகளே, எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. நாம் இறை பற்றியின்றி வலுவற்று இருந்தபோது குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்ததே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாக இருந்தபோது கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம் மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாக நம்பலாமன்றோ? நாம் கடவுளுக்கு பகைவர்களாய் இருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். அப்படியானால் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம் என மிக உறுதியாக நம்பலாமன்றோ? அது மட்டுமல்ல, இப்போது கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கியுள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நாம் கடவுளோடு உறவு கொண்டு பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இம்மகிழ்ச்சியை நமக்கு தருபவர் கடவுளே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 11, இறை வசனங்கள் 17 முதல் 27 முடிய. யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 11, இறை வசனங்கள் 17 முதல் 27 முடிய. இயேசு பெத்தானியாவுக்கு வந்தபோது லாசரை கல்லறையில் வைத்து ஏற்கனவே 4 நாள் ஆகியிருந்தது. பெத்தானியா எருசலேமுக்கு அருகில் ஏறக்குறைய 3 கிலோமீட்டர் தொலையில் இருந்தது. சகோதரர் இறந்ததால் மார்த்தா, மரியா இவர்களுக்கு ஆறுதல் சொல்ல பலர் அங்கே வந்திருந்தனர். இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார். மரியா வீட்டிலிருந்து விட்டார். மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாள் உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆம் ஆண்டவரே, நீரே மெஸ்ஸியா, நீரே இறை மகன்,
நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே அனைத்து ஆன்மாக்கள் தினத்தை நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நம் மத்தியிலே வாழ்ந்து இப்பொழுது இறைவனில் துயில் கொண்டிருக்கக்கூடிய நம்மவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் சிறப்பாக நினைவு கூர்ந்து அவர்களுக்காக ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். நம்மவர்கள் நம்மோடு இல்லை என்று நினைக்கின்ற பொழுது அது நமக்கு பெரிய வருத்தத்தை, கஷ்டத்தை, அழுகையை கொண்டு வந்தாலும் அவர்கள் இறைவனில் இளைப்பாறுகின்றார்கள் என்கின்ற அந்த உணர்வு நமக்கு ஆறுதலை தருகின்றது. இறப்பு என்பது யாருக்கும் பிடிப்பதில்லை. யாரும் இறப்பை விரும்புவதில்லை. இறப்பு என்று கேள்விப்பட்டாலே அது ஒரு விதமான அச்ச உணர்வை, பயத்தை, கலக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்திவிட்டு சென்று விடுகின்றது. ஒரு முறை பிறப்பும் இறப்பும் தங்களோடு உரையாடி கொண்டன. அப்போது பிறப்பு இறப்பை பார்த்து கேட்டது, இந்த உலகில் உள்ள எல்லா மக்களும் என்னைத்தானே விரும்புகின்றார்கள், உன்னை யாரும் விரும்புவதில்லையே, உன்னை அதிகமாக வெறுக்கிறார்களே அல்லது உன்னை கண்டு பயப்படுகிறார்களே, ஏன், எதற்கு என்று பிறப்பு இறப்பை பார்த்து கேட்டது. அப்பொழுது பிறப்பு சொன்னது, நீ ஓர் அழகான பொய், ஆனால் நான் ஓர் கசப்பான உண்மை என்று அது பதில் சொன்னதாம். அன்பு மக்களே, நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இறப்பு நம்மை ஒரு நாள் வந்து அடைந்தே தீரும். நம்மவர்களையும் அது ஒரு நாள் அடைந்தே தீரும். அவ்வாறு இறப்பு வருகின்ற பொழுது அந்த இறப்பை குறித்து கலங்கி தவிக்காமல் இந்த இறப்பையும் தாண்டிய நிலை வாழ்வு, இறைவனிடத்திலே ஒரு பாதுகாப்பான அருமையான வாழ்வு நமக்காக காத்திருக்கின்றது என்கின்ற அந்த உணர்வை நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நிச்சயமாக இறப்பை நாம் தைரியத்தோடு எதிர்கொள்வோம். இறப்பை குறித்து சிந்திக்கின்ற பொழுது அடிக்கடி என்னுடைய மனதிலே இந்த ஒரு நிகழ்வுதான் நினைவிற்கு வரும். ஒரு தந்தை, ஒரு மகள், அந்த தந்தை தன்னுடைய அருமை மகளை, 7 வயது மதிக்கத்தக்க அந்த அன்பு மகளை அதிகமாக அன்பு செய்தார். அந்த மகளுக்கு தேவையான எல்லாவற்றையும் வாங்கி கொடுத்தார். ஆனால் பின்னாளில்தான் தெரிய வந்தது, அந்த தன்னுடைய அன்பு மகள், செல்ல மகளுக்கு ஒரு தீராத நோய் இருப்பது தெரிய வந்தது. பல மருத்துவர்களையும் அவர் தேடி சென்று எப்படியாவது தன்னுடைய மகளை குணப்படுத்திவிட வேண்டும் என்று மிகவும் மெனக்கெட்டார். ஆனால் எவ்வளவு முயற்சி செய்து பார்த்தாலும், எத்தனை மருத்துவர்களை ஏறி இறங்கி சென்று பார்த்தாலும் கூட தன்னுடைய மகளை அவரால் காப்பாற்ற முடியவில்லை. ஒரு நாள் அந்த தந்தையினுடைய பாசமான செல்லமான மகள் இறந்து போய்விட்டாள். தன்னுடைய மகள் தன்னோடு இல்லை என்பதை அந்த தந்தையால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. என்னுடைய நெஞ்சத்திற்கு நெருக்கமான, எனது மிகவும் பாசத்திற்கு இனிய என்னுடைய அருமை மகள் என்னோடு இல்லையே, என்னை அதனால் என்னுடைய மகள் என்னிடம் இல்லாமல் இருப்பதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையே என்று மிகவும் கலக்கத்திலே, வருத்தத்திலே அந்த தந்தை இருந்தார். அவருடைய அன்பு மகளுடைய இழப்பிற்கு பிற்பாடு அவரால் அவருடைய வாழ்க்கையை சரியாக வாழ முடியவில்லை. சரியான நேரத்திற்கு உணவு அருந்த மாட்டார். என்ன வாழ்க்கை இது என்கின்ற விதத்திலே ஒவ்வொரு நாளும் கடந்து சென்று கொண்டிருந்தது. சரியாக தூக்கம் கூட அவருக்கு வருவதில்லை.
இப்படியாக அவருடைய வாழ்வு தன்னுடைய மகளின் இறப்பிற்கு பின்பாக கடந்து சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் அவர் தன்னுடைய தூக்கத்திலே ஒரு கனவு, ஒரு காட்சி கண்டார். அந்த காட்சியிலே அவர் விண்ணுலக மாட்சியை தன்னுடைய கண் முன்பாக கண்டார். அப்பொழுது ஏராளமான குழந்தைகள், அவருடைய மகளின் வயது மதிக்கத்தக்க சிறிய சிறிய குழந்தைகள் வெண்மை நிற ஆடை அணிந்தவர்களாக தங்களுடைய கரங்களிலே மெழுகுதிரியை ஏந்தி ஆண்டவரை போற்றி புகழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அங்கே அந்த குழந்தைகளுக்கு மத்தியிலே ஒரே ஒரு குழந்தை மட்டும் தன்னுடைய கரத்திலே இருந்த மெழுகுதிரி அணைந்த நிலையிலே காணப்பட்டது. அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த அந்த தந்தை அந்த குழந்தையினுடைய அருகில் சென்று போய் பார்க்க முயற்சி செய்தார். எல்லா குழந்தைகளின் கரங்களிலும் மெழுகுதிரி அழகாக எரிந்து கொண்டிருக்கிறதே, இந்த குழந்தையின் கரத்தில் மட்டும் மெழுகுதிரி எரியவில்லையே என்று அந்த குழந்தையின் அருகிலே அவர் சென்று பார்க்கிறார். அது அவருடைய அன்பு குழந்தை. தன்னுடைய குழந்தையிடத்திலே அவர் கேட்கின்றார், மகளே, எல்லா குழந்தைகளும் மகிழ்ச்சியாக தங்களுடைய கரங்களிலே எரிகின்ற மெழுகுதிரியை ஏந்தி நிற்கின்றார்களே, ஆனால் உன்னுடைய கரத்தில் இருக்கக்கூடிய இந்த மெழுகுதிரி எரியாமல் இருக்கின்றதே, அணைந்து இருக்கின்றதே, நீயும் முக வாட்டத்தோடு வருத்தத்தோடு இருக்கிறாயே, என்ன மகளே, என்ன ஆச்சு என்று அந்த தந்தை தன்னுடைய மகளிடத்திலே கேட்டார். அப்பொழுது அந்த மகள் தன்னுடைய தந்தையை பார்த்து சொல்லுவார், அப்பா, நீங்க தான் காரணம். என்னுடைய கரத்தில் இருக்கக்கூடிய மெழுகுதிரி அணைந்து இருப்பதற்கு நீங்கள் வடிக்கக்கூடிய கண்ணீர் தான் காரணம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்னை நினைத்து நினைத்து சரியாக சாப்பிடாமல் சரியாக உறங்காமல் அழுது கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் வடிக்கக்கூடிய அந்த கண்ணீர் தான் என்னுடைய மெழுகுதிரி சுடர்விட்டு எரியாமல் தடையாக இருக்கின்றது. அது சிறிது எரிய ஆரம்பித்தாலும் உங்களுடைய கண்களிலிருந்து வடியக்கூடிய அந்த கண்ணீரினால் என்னுடைய மெழுகுதிரி அணைந்து போய்விடுகிறது. அப்பா, நான் என்ன செய்வது? நீங்கள் அழுகையை நிறுத்தினால்தான் நானும் மற்ற குழந்தைகளைப் போல மகிழ்ச்சியாக எரிகின்ற மெழுகுதிரியோடு ஆண்டவருடைய திருமுன் புகழ் பாட முடியும். நான் இங்கு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறேன் அப்பா. ஆண்டவருடைய பிரசன்னத்திலே சமூகத்திலே எனக்கு எந்த குறையும் இல்லை. எனவே நீங்கள் என்னை குறித்து கவலைப்படாதீர்கள், நீங்களும் மகிழ்ச்சியாக இருங்கள் என்று அந்த குழந்தை அந்த தந்தைக்கு ஆறுதல் மொழிகளை சொன்னதாம். அதற்கு பிற்பாடு அந்த தந்தையினுடைய வாழ்க்கையிலே நல்லதொரு முன்னேற்றம். என்னுடைய மகள் மகிழ்ச்சியாக இறைவனுடைய திரு முன்பாக இருக்கிறாள், எனவே நான் இனியும் அவளை குறித்து கலங்கி தவிக்க மாட்டேன் என்று அவர் தன்னுடைய வாழ்வை மகிழ்ச்சியோடு வாழத் தொடங்கினாராம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவர்களாகிய நமக்கு வாழ்வானது இறப்போடு முடிந்து விடுவதில்லை. அது ஒரு இறுதி கட்டம், இறுதி நிலை கிடையாது. நம்முடைய வாழ்வு மாற்றம் பெறுகிறதே அன்றி ஒரு நாளும் அது அழிந்து போவது கிடையாது. நிலையற்ற இந்த வாழ்வானது நிலையான வாழ்வை ஆண்டவருடைய கரத்திலே அவருடைய பிரசன்னத்திலே மணிமுடியாக அணிந்து கொள்கிறது. இந்த ஒரு உண்மையை இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அழைப்பைத்தான் இன்றைய நாளிலே நாம் நினைவு கூறுகின்ற அல்லது நாம் கொண்டாடுகின்ற இந்த சகல ஆன்மாக்களினுடைய விழாவானது நமக்கு நினைவுறுத்துகின்றது. அன்பு மக்களே, பொதுவாக நம்முடைய திரு அவையிலை பார்க்கின்ற பொழுது 3 விதமான திருச்சபைகள் இருப்பதாக சொல்லுகிறார்கள். ஒரு திருச்சபை துன்புறக்கூடிய திருச்சபை, இன்னொரு திருச்சபை போராடும் திருச்சபை, மூன்றாவது வெற்றி பெற்ற திருச்சபை என்று சொல்லுகிறார்கள். இந்த போராடும் திருச்சபையை முதலிலே எடுத்துக்கொள்வோம். யார் இந்த போராடக்கூடிய திருச்சபையிலே உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள்? இந்த உலகத்திலே இந்த வாழ்க்கை எனும் போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் இந்த போராடக்கூடிய திருச்சபையிலே இருக்கின்றோம்.
பவுலடிகளார் எபேசியருக்கு எழுதிய திருமடலிலே 6வது அதிகாரம் 12வது இறை வசனத்திலே அருமையாக சொல்லுவார், நாம் இந்த மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை, மாறாக ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் படர்ந்த இந்த உலகத்தின் மீது தங்கள் ஆற்றலை உடையோர், வான்வெளியில் உள்ள ஆவிகள் அனைத்தின் மீதும் நாம் போராடுகிறோம் என்று இந்த மனித வாழ்க்கையினுடைய போராட்டத்தை அருமையாக எடுத்து கூறுவார். நாம் வாழக்கூடிய இந்த வாழ்வு ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்வாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த வாழ்விலே பயணம் செய்யக்கூடிய நாம் தான் போராடும் திருச்சபையினுடைய உறுப்பினர்களாக இருக்கின்றோம். அடுத்ததாக இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது துன்புறும் திருச்சபை. இந்த துன்புறும் திருச்சபையிலே யார் உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள்? இந்த உலக வாழ்விலே போராடக்கூடிய இந்த வாழ்வினை முடித்துவிட்டு விண்ணக வாழ்வை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், இவர்கள்தான் இந்த துன்புறும் திருச்சபையிலே இருக்கின்றார்கள். நம்ம உத்தரிக்கிற தலம் என்று சொல்லுகிறோமே, அந்த நிலையிலே இருப்பவர்கள் இவர்கள். எதற்காக இவர்கள் அந்த நிலையிலே இருக்கிறார்கள்? இவர்கள் மோட்சம் செல்லக்கூடிய அளவிற்கு புண்ணிய காரியங்கள் செய்யவில்லை, அதே நேரத்தில் நரகத்திலே வீழ்த்தப்படக்கூடிய அளவிற்கு கடுமையான பாவங்களும் செய்யவில்லை. இரண்டிற்கும் இடைப்பட்ட நிலையிலே இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட இந்த துன்புறும் நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் நம்முடைய ஜெபத்தின் உதவியால் அவர்கள் மோட்ச பேரின்பத்தை அடைவதற்கு நாம் உதவி செய்து கொண்டிருக்கிறோம். தங்களால் அவர்கள் அந்த நிலையை அடைய முடியாது. எனவே இந்த போராடும் திருச்சபையில் இருக்கக்கூடிய நாம் துன்பம் அல்லது நெருப்பு என்கின்ற அந்த ஒரு இடர்பாட்டிலே இருக்கக்கூடிய, துன்புறும் திருச்சபையில் இருக்கக்கூடிய நம்மை விட்டு பிரிந்து சென்ற நம்மவர்களுக்காக ஜெபித்து அந்த நிலையிலிருந்து அவர்கள் விடுபட அவர்களுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே 3வது அதிகாரம் 15வது இறை வசனத்திலே அருமையாக குறிப்பிடுகின்றார். நெருப்பிலே அகப்பட்டு தப்பித்தவர் போல அவர் காப்பாற்றப்படுவார் என்று அருமையாக எவ்வாறு உத்தரிக்கிற நிலையிலே இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் மீட்கப்படுவார்கள் என்பதன் அடையாளமாக அவர் அங்கே அந்த வார்த்தையை குறிப்பிடுவதை பார்க்கிறோம். அன்பு மக்களே, அடுத்ததாக 3வது இருப்பது வெற்றி பெற்ற திருச்சபை. இந்த வெற்றி பெற்ற திருச்சபையிலே யார் உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள்? தாங்கள் இந்த போராடும் திருச்சபையிலே இருந்த காலகட்டத்திலே தங்களுடைய வாழ்வை மாசுபடாமல், எந்தவித கலங்கத்திற்கும் உட்படுத்தாமல் ஒரு புனிதமான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். இவர்கள் இறைவனின் சிறப்பு அருளுக்கு ஆசிக்கு உரியவர்களாக தங்களுடைய வாழ்வை அமைத்து கொண்ட காரணத்தினால் வெற்றி பெற்ற திருச்சபையிலே உறுப்பினர்களாக இறைவனுடைய திருமுன் புகழ் பாடக்கூடிய அந்த மேன்மை பொருந்திய மகிமை பொருந்திய நிலையிலே இருக்கின்றார்கள். அன்பு மக்களே, இந்த வெற்றி பெற்ற திருச்சபையிலே இருக்கக்கூடியவர்கள் நமக்காக பரிந்து பேசக்கூடிய தன்மை படைத்தவர்கள். அவர்களைத்தான் நாம் புனிதர்கள் என்கிறோம். நேற்று நாம் கொண்டாடினோமே அனைத்து புனிதர்களுடைய விழா, அவர்கள் இந்த வெற்றி பெற்ற திரு அவையிலே இருக்கின்றார்கள். திருவெளிபாடு நூலிலே 7வது அதிகாரம் 9வது இறை வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது தெரியும், ஏராளமானவர்கள் பல்வேறு நாட்டை, பல்வேறு இனத்தை, மொழியை சார்ந்தவர்கள் அங்கே அந்த வானவர் கூட்டத்திலே ஆண்டவருடைய திருமுன்பாக, ஆண்டவரின் அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டிருக்கிறார்கள். வெண்மையான தொங்கல் ஆடை அணிந்து கையிலே குருத்தோலை ஏந்தியவர்களாக அவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அன்பு மக்களே, நம்மவர்கள் இந்த துன்புறும் நிலையில் இருப்பவர்கள் நாம் நம்முடைய ஜெபத்தின் மூலமாக அந்த வெற்றி பெற்ற திரு அவைக்கு அவர்களை நாம் அழைத்து செல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அவ்வாறு அந்த வெற்றி பெற்ற நிலைக்கு அவர்கள் சென்ற பிற்பாடு அவர்கள் நமக்காக இறைவனிடத்திலே பரிந்து பேச ஆரம்பிப்பார்கள். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இந்த நாளிலே நம்முடைய வாழ்வை சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்மவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டால்
அதை நினைக்கின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ள நம்முடைய மனம் மிகவும் வருந்துகிறது. அதை நினைக்க நினைக்க நம்மோடு இருந்த அந்த நினைவுகள் தான் நம்முடைய மனதிலே திரும்ப திரும்ப தோன்றுகின்றதை தவிர அவர்கள் இறைவனுடைய சமூகத்திலே இருக்கிறார்கள் என்கின்ற அந்த ஒரு நிலையை நாம் நினைத்து பார்ப்பதில்லை. அன்பு மக்களே, நம்மவர்கள் இறை சமூகத்தில் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ முயற்சி செய்வோம். ஒருவேளை அவர்கள் உத்தரிக்கிற தலத்திலே இருக்கிற பட்சத்தில் அவர்களுக்காக நாம் இறைவேண்டல் செய்ய அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய ஜெபத்தின் மூலமாக இறைவனுடைய கரத்திற்குள்ளாக அவர்கள் செல்வதற்கு நம்மால் உதவி செய்ய முடியும். அகுஸ்தினார் அருமையாக தன்னுடைய புத்தகத்திலே தான் எழுதிய தி கன்ஃபெஷன்ஸ், ஒப்புகைகள் என்கின்ற அந்த புத்தகத்திலே ஒரு நிகழ்வை குறிப்பிடுகிறார். அவருடைய தாய் இறப்பதற்கு முன்பதாக அவருடைய தாயோடு நடந்த உரையாடலை அவர் இங்கே பதிவு செய்கின்றார். அகுஸ்தினார் என்ன நினைத்திருக்கிறார்? அவருடைய தாய் மோனிகாவினுடைய இறப்பிற்கு பிற்பாடு அவருடைய கணவர் தன்னுடைய தந்தையின் பக்கத்தில் அவரை அடக்கம் செய்ய விருப்பப்படுவார் என்று நான் நினைத்தேன் என்று அவர் அங்கே பதிவு செய்கின்றார். ஆனால் என்னுடைய தாய் அவருடைய கணவர் பக்கத்தில், என்னுடைய தந்தையின் பக்கத்தில் அடக்கம் செய்யப்பட விரும்பவில்லை. அவர் என்னிடத்தில் கூறிய வார்த்தைகள், மகனே, நீ என்னை எங்கு வேண்டுமானாலும் அடக்கம் செய்து கொள், ஆனால் பலிபீடத்தில் என்னை நினைவு கூற நீ மறந்து விடாதே, எனக்காக ஜெபிக்க நீ மறந்து விடாதே. நான் எந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டாலும் என்னை உயிரோடு எழுப்புவதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார் என்று தன்னுடைய தாய் தன்னிடத்திலே பகிர்ந்த அந்த செய்தியை அருமையாக பதிவு செய்திருக்கிறார். அன்பு மக்களே, இந்த நிகழ்வு நமக்கும் அருமையான வாழ்க்கை பாடங்களை கற்றுத் தருகின்றது. நம்முடைய வாழ்வு அல்லது நம்முடைய இறப்பு ஒரு முடிவு அல்ல. நம்முடைய உடல் அழிந்தாலும் கூட நம்முடைய ஆன்மா அழியாமல் இருக்கிறது என்பது நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் பாடம். இரண்டாவதாக, நாம் நம்மவர்களுக்காக, நம்மை விட்டு பிரிந்து சென்ற நம்முடைய உறவுகளுக்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய ஜெபம் ஆற்றல் வாய்ந்தது, சக்தி மிகுந்தது. நம்மவர்கள் ஒருவேளை உத்தரிக்க நிலையிலே இருந்தால் அவர்களை இறைவனுடைய திருமுன்பாக அழைத்து செல்லக்கூடிய அளவிற்கு ஆற்றல் வாய்ந்தது. மூன்றாவதாக, நாம் அனைவருமே உயிர்ப்பிக்கப்படுவோம். நம்முடைய ஆன்மாக்கள் அனைவரையும் அல்லது நம்மை விட்டு பிரிந்து சென்ற இறைவனில் துயில் கொண்டிருக்கக்கூடிய நம்மவர்களின் ஆன்மாக்கள் அனைவரையும் உயிர்ப்பிக்க தன்னுடைய கரத்திலே ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். எனவே இந்த மூன்று நிகழ்வுகளையும், இந்த மூன்று உண்மைகளையும் நம்முடைய மனதிலே நாம் ஆழ பதிக்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த நாளினுடைய அர்த்தத்தை, இந்த நாளினுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்வோம். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நம்மவர்களை நினைவு கூறக்கூடிய இந்த நாளிலே சிறப்பான விதத்தில் அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஒவ்வொரு நாளும் இந்த நவம்பர் மாதம் முழுவதுமாக இறந்த ஆன்மாக்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. எனவே சிறப்பான விதத்தில் அவர்களுக்காக ஜெபிப்போம், திருப்பலிகளை ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை அவர்களுடைய பாவத்தினால், அவர்கள் செய்த அறியாமலோ புரியாமலோ செய்த தவறுகளினால் அவர்கள் அந்த துன்புறும் திரு அவையிலே இருந்தார்கள், உத்தரிக்கிற தலத்திலே இருந்தார்கள் என்று சொன்னால், நாம் அவர்களுக்காக ஒப்பு கொடுக்கக்கூடிய திருப்பலிகள், நாம் அவர்களுக்காக நினைவு கூர்ந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு ஜெபங்களும் இறைவனுடைய கரத்திலே வல்லமை மிக்க ஜெபங்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு நம்மவர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஆசையாக விளங்கும். எனவே இதனை உள்ளத்திலே தாங்கியவர்களாக நம்மவர்கள் இறைவனுடைய சமூகத்தில் மகிழ்ச்சியில் இளைப்பாறுகிறார்கள் என்கின்ற ஆறுதலை நம்முடைய உள்ளத்திலே ஏற்று தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபிப்போம். அவர்களுடைய பரிந்துரை ஒவ்வொரு நாளும் நம்மோடு இருந்து நம்முடைய நல் வாழ்விற்காக உதவி பெறட்டும். அதோடு மட்டும் நின்று விடாமல் நாம் வாழக்கூடிய இந்த வாழ்வை அர்த்தமுள்ள விதத்திலே வாழ முயற்சி செய்வோம். நிலை வாழ்வு என்பது நமக்காக இருக்கின்றது. இறைவனுடைய பரிசு நம்முடைய
இறைவனுடைய கரத்திலே இருக்கின்றது என்பதை உணர்ந்தவர்களாக அந்த வாழ்வை நாம் பரிசாக பெற்றுக்கொள்ள இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த நிகழ்கால நடைமுறை வாழ்வை நல்ல முறையிலே, இறைவனுக்கு உகந்த முறையிலே வாழ முயற்சி செய்வோம். அவ்வாறு வாழ்கிற பொழுது நிச்சயமாக எதிர்காலத்தை குறித்த அல்லது இறப்பை குறித்த கலக்கம், பயம் நம்மிடத்திலே இருக்காது. எனவே இந்த உணர்வுகளை எல்லாம் நம்முடைய உள்ளத்திலே தாங்கியவர்களாக தொடர்ந்து நம்மவர்களுக்காக ஜெபிப்போம். நம்முடைய வாழ்வை அர்த்தமுள்ள விதத்திலே அமைத்துக் கொள்வோம். அதற்கான வரம் வேண்டி இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். நீதிமான்களுடைய ஆன்மாக்கள் கரங்களில் இருக்கின்றன என்று இறைவனுடைய வார்த்தை சொல்லுகின்றது. இறைவனுடைய கரங்களில் நம்மை விட்டு பிரிந்து சென்ற நம்மவர்களுடைய ஆன்மாக்கள் இருக்கின்றன என்கின்ற அந்த நம்பிக்கையில் ஆளப்பட்டவர்களாக தொடர்ந்து நம்மவர்கள் நம்மோடு வாழ்ந்த காலத்திலே அவர்கள் அறிந்தோ அறியாமலோ செய்த குறைகள், குற்றங்கள், பாவங்கள் அனைத்தையும் இறைவன் மன்னித்தருளும்படியாகவும் நம் மத்தியில் வாழ்ந்து இறந்த அனைத்து குருக்கள், அருட்சகோதரிகள், துறவரத்தார், மறை பணியாளர்கள் ஒவ்வொருவருக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் சிறப்பான விதத்திலே நம்முடைய வேண்டல்களை இறைவன் பால் எழுப்பி இறை இரக்கம் அவர்கள் மீது பொழியப்படும்படியாக மன்றாடுவோம். ஆறுதல் அளிப்பவரே எம் இறைவா, திரு அவையை மெய்ப்பிக்கு பணியில் தங்களின் வாழ்வை முழுவதையும் அர்ப்பணித்து உம்மிடம் வந்துள்ள திருத்தந்தையர், ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், எங்களின் விசுவாச வாழ்வில் துணை நின்ற அனைத்து நல்ல ஆன்மாக்களையும் முடிவில்லா பேரின்பத்தில் பங்கு பெற வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் ஆண்டவரே எம் இறைவா, உலக அமைதிக்காகவும்
நாடுகளின் விடுதலைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் சமூக நீதிக்காகவும் அனைவரின் நல்வாழ்விற்காகவும் பாடுபட்டு இறந்த உலக தலைவர்கள் மற்றும் நாட்டு தலைவர்கள் அனைவரின் ஆன்மாக்கள் நிலைவாழ்வில் பெற வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, எங்கள் குடும்பங்களில் இறந்து போன பெற்றோர்கள், உறவினர், உடன் பிறந்தோர், பிள்ளைகள் மற்றும் நண்பர்கள் ஆகிய அனைவரையும் எங்கள் வாழ்வு நலம் பெற உதவிய அனைவரில் இறந்து போனவர்களை நன்றியோடு நினைவு கூர்ந்து அவர்களுக்கு நீர்தானே நித்திய இளைப்பாறுதல் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நிலைவாழ்வு அளிப்பவரே எம் இறைவா, இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் இவ்வுலக வாழ்வின் நிலையாமையை உணர்ந்து அழிந்து போகும் செல்வங்களுக்கு அடிமைப்படாமல் அறவழியில் நடக்கவும், விண்ணகமே எங்கள் தாய்நாடு என்கிற நம்பிக்கையோடு பயணிக்கும் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சில மணித்துளிகள் அமைதியாக நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். ஆறுதலின் ஊற்றே எம் இறைவா, உம் அன்பு பிள்ளைகள் நாங்கள் கேட்ட இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்களுக்கு நிறைவேற்றி தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, இறந்தவும் அடியார்களை இப்பலியின் வழியாக கிறிஸ்துவின் இரத்தத்தால் அவர்களின் பாவங்களிலிருந்து கழுவி போக்கிட உம்மை வேண்டுகின்றோ. அதனால் திருமுழுக்கு தண்ணீரால் கழுவப்பட்ட அவர்களை நீர் பரிவிரக்கத்துடன் மன்னித்து இடையராது தூய்மைப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவில்தான் மேன்மையான உயிர்ப்பின் எதிர்நோக்கு எங்களுக்கு ஒளிர்கின்றது. சாவது திண்ணம் எனும் நியதி எங்களை வருத்தத்தில் ஆழ்த்தினாலும் வரவிருக்கும் அழிவில்லா வாழ்வு இனி உண்டு எனும் வாக்குறுதி எங்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றது. ஏனெனில் ஆண்டவரே, நம்பிக்கையாளருக்கு வாழ்வு மாறுபடுகிறதே அன்றி அழிக்கப்படுவதில்லை. இந்த மண்ணக வாழ்வின் உறைவிடம் அழிந்ததும் விண்ணகத்தில் நிலையான வீடு ஆயத்தமாயிருக்கின்றது. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து
மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகில் இருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட நாங்கள் இன்று நினைவு கூறும் உம் அடியார்கள் ஒவ்வொருவரையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவா
இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்து பிறப்பின் யூபிலி ஆண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எங்களை வழி நடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளே, உமக்கே மாற்றி
உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமென். அன்பு மக்களை, திருப்பலி நிறைவுற்ற பிற்பாடு நம்மவர்கள் நம்முடைய உறவுகளின் கல்லறைகள் மந்திரிக்கப்படும். வருகின்ற வெள்ளிக்கிழமை நம்முடைய இணையூர் புதூரிலே புனித மார்ட்டின் தேப்போரஸ் ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகின்றது. தொடர்ந்து 10 நாட்கள் திருவிழா நடைபெறுகின்றது. வெள்ளிக்கிழமை கொடியேற்றமும் 15ஆம் தேதி திருவிழா மாலை ஆராதனையும் 16ஆம் தேதி திருவிழா திருப்பலியும் நடைபெறும். அன்பு மக்கள், இந்த திரு நிகழ்வுகளில் பங்கேற்று புனிதரின் பரிந்துரையின் உதவியால் இறை ஆசிரை நிரம்ப பெற்றுச் செல்ல அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். சில மணித்துளிகள் கண்களை மூடுவோம். நம்மை விட்டு பிரிந்து சென்று இறைவனில் துயில் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய உறவுகளை நினைத்து பார்த்து, நம்மவர்களை நினைத்து பார்த்து அவர்களுக்காக ஜெபிப்போம். இறைவன் தாமே அவர்களுடைய எல்லா குறைகளையும் குற்றங்களையும் பாவங்களையும் மன்னித்து அவர்தம் பரகதியிலே நம்மவர்களுக்கு நித்திய இளைப்பாற்றியை கொடுத்தருளும்படியாக துன்புறும் நிலையிலிருந்து வெற்றி பெற்ற நிலைக்கு அவர்களை அழைத்துச் செல்லும்படியாக அவர்களை இறை கரத்திலே ஒப்பு கொடுத்து அமைதியாக மன்றாடுவோம். நித்திய இளைப்பாற்றியை எம் உறவுகளுக்கு அளித்தருளும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி இவர்கள் மேல் ஒளிர்வதாக. சமாதானத்தில் இளைப்பார்வார்களாக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுக்காக பலியாகி மாட்சியுடன் உயிர்த்தெழுந்த ஒரே திருமகனின் திருவுணவை உட்கொண்ட நாங்கள் இறந்த உமடியார்களுக்காக உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோ. அதனால் பாஸ்கா மறை நிகழ்ச்சிகளால் அவர்கள் தூய்மை பெற்று வரவிருக்கும் உயிர்ப்பின் கொடையால் மாட்சியுறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இறைவனின் சிறப்பு ஆசி பெற தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சொல்லற்கரிய நன்மையால் மனிதரை படைத்தவரும் தம் ஒரே திருமகன் உயிர்த்தெழுந்தார் என நம்புவோருக்கு உயிர்ப்பின் எதிர்நோக்கை அளித்தவருமாகிய ஆறுதலின் ஊற்றாகிய இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறந்தோர் அனைவருக்கும் ஒளியும் அமைதியும் நிறைந்த இடத்தையும் உயிர் வாழும் நமக்கு பாவ மன்னிப்பையும் அவர் அருள்வாராக. கிறிஸ்து இறந்தோரினின்று உயிர்த்தெழுந்தார் என உண்மையாக நம்பும் நாம் அனைவரும் அவருடன் என்றென்றும் மகிழ்ந்து வாழ இறைவன் அருள் கூர்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக
சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களது இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புகழுக்குரிய தூமிகு கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டா